சித்து, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட். போலீஸ்காரி என்கொயரி ஆரம்பிச்சிட்டா, பதில் சொல்லுங்க. என்ன இந்த ஐடியாவை உனக்கு யார் கொடுத்தது? சித்து, உன்னதான் கேக்குறேன். இந்த ஐடியாவை யார் கொடுத்தது? ஏன் கேக்குற? இந்த ஐடியாவை நீங்களா யோசிச்ச மாதிரி தெரியலையே. ஏமா இதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு எனக்கு புத்தி இல்லைன்னு நினைக்கிறியா? இல்ல, நான் எதுக்கு கேக்குறேன்னா, ராகினி, ஏய் கொஞ்சம் சும்மா இருங்கடி. வயசான காலத்துல எங்க அப்பா எதையாவது செஞ்சு உங்க கல்யாணத்தை நடத்திடணும்னு போராடிட்டு இருக்காரு. அத கூட புரிஞ்சுக்காம சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. பா, எனக்கும் நீங்க சொல்றது சரின்னு தான்ப்பா படுது. அதே மாதிரி செஞ்சிடலாம். பண்ணுவீங்க. வரவன துண்ட காணும் துணிய காணும்னு ஓட விடுறேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. பாட்டி. என்ன? ஆமா, அண்ணன் வெளியே இருந்து வரோம். ஆமா, வெளியே இருந்தா வரான். ஏன் வரோம்? ஏன் வரான் என்ன கேட்ட என்னடி? வெளியே இருந்து வரோம். ஆமா, வெளியே இருந்து தான் வரான். ஐயோ பாட்டி, நீ உள்ள இருக்கான்னு தானே சொன்ன? ஆமா, உள்ள இருக்கான்னு தான் சொன்னேன். உள்ள இருக்கிறவன் இப்ப எப்படி வெளியே இருந்து வருவான்? உள்ள இருக்கிறவன் வெளியில இருந்து வர முடியாதுன்னு தான் வெளியில இருக்கிறவன் வெளியில இருந்து வரான். அப்ப உள்ள இருக்கிறது யாரு? அவன் வெளியில இருந்து வரான்னா அப்ப யாரு உள்ள இல்லன்னு தானே அர்த்தம். உள்ள இருக்கான்னு சொன்ன, அப்புறம் எப்படி இப்ப வெளியே இருந்து வருவான்? உள்ள இருக்கிறவன் உள்ள இல்லாததுனாலதான் வெளியில இருக்கிறவன் வெளியில இருந்து வரான். என்ன பாட்டியும் பேத்தியும் உள்ள வெளியே விளையாடிட்டு இருக்கீங்களா? என்ன சத்தம்? என்ன ஒரே சத்தமா வீட்டுக்குள்ள? நீ உள்ள இருக்கிறதா தகவல் கிடைச்சது, ஆனா நீ வெளியில இருந்து வர. இத பத்தி தான் நாங்க எல்லாருமே. என்ன உள்ள வெளியே? அதான் இத பத்தி தான் நாங்க. கொஞ்சம் பேசாம இரியா. ஓகே கதிர், ஒரு முக்கியமான விஷயம் தான்ப்பா. எங்க எல்லாருக்கும் சம்மதம் தான். நீயும் உன் முடிவை சொல்லிட்டேனா? என்னம்மா? அதான் ரோகிணி சொன்ன மாதிரி அந்த மாப்பிள்ளை பையனை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல தங்க வைக்கிறதுக்கு சம்மதம்னு தாத்தா சொல்றாரு. என்னம்மா அது? அவதான் ஏதோ அறிவில்லாம பேசிட்டு இருக்கானா நீங்களுமா? டேடே, கொஞ்சம் பொறுமையா தாத்தா என்ன சொல்றாருன்னு தான் கேளு. என்ன தாத்தா இதெல்லாம்? அது இல்லப்பா, ரோகிணி கல்யாணம் ஆகணும்னு. அதுக்கு அவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமா? இல்லப்பா, நாமளும் எத்தனையோ முயற்சி பண்ணோம், ஒன்னும் சரியா வரல. இப்ப அவ சொல்ற யோசனைப்படிதான் ஒரு முயற்சி பண்ணி பாத்துருவோமே. எப்படி தாத்தா? எனக்கு ஒண்ணு இதெல்லாம் சரியா வரும்னு தோணல. பாக்குறவங்க எல்லாம் தப்பா சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு யாரும் பொண்ணு கேட்டு வர மாட்டேங்கிறாங்க. ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா அப்புறம் நம்ம வீட்டுக்கு யாரு பொண்ணு கேட்டு வருவாங்க? வர்றவர் மாப்பிள்ளையா வந்து தங்கினா தானப்பா பிரச்சனை எல்லாம் வரும். பின்ன அது இல்லப்பா, எனக்கு கையிலயோ காலிலயோ ஒரு வலி, அதுக்காக ஒரு பிசியோதெரபி டாக்டர் வீட்டோட இருந்து வைத்தியம் பண்றாருன்னு ஊருக்குள்ள சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அவரை ரோகிணிக்கு பிடிச்சு போச்சுன்னா இவர் தான் மாப்பிள்ளைன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். இந்த ஐடியாலாம் உங்களுக்கு யார் கொடுத்தது? நம்ம குலதெய்வம். இல்லப்பா, குலதெய்வம் கனவுல வந்து சொல்லுச்சு. இப்பெல்லாம் பகல்லே தூங்க ஆரம்பிச்சிட்டீங்களோ? கனவுன்னா மனசுல வந்து சொல்லுச்சுன்னு வச்சுக்கவேன். ஓஹோ, உங்க மனசாட்சி இப்ப மத்தியானமே தூங்க ஆரம்பிச்சிருச்சா? ஆமாண்டா, உன்ன மாதிரி கோட்டரை போட்டு மத்தியானமே அதுவும் கொரட்டை விடுது. உனக்கு தேவையா? அது தேவை, இது தேவையில்லை. எது தேவை, எது தேவையில்லை? அது தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. எதுக்கு வாயை கொடுத்து அசிங்கப்படுற? கொஞ்சம் பேசாம தான் இரு. கதிர், எனக்கு என்னமோ தாத்தா சொல்றது சரின்னு தண்டப்படுது. அவர் சொல்ற மாதிரியே பண்ணிடலாமே. அதெல்லாம் இருக்கட்டும், ரோஹிணி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? பா, உங்களுக்கு என்ன கிறுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா? இந்த கண்டிஷனை போட்டதே அவதானே, இப்ப திரும்பவும் அவகிட்டே கேட்கணுமா? ஷோ, இப்படி ஒரு கண்டிஷனை போட்டா ஒத்துக்க மாட்டாங்கன்னு தானே சொன்னோம். கடைசியில ஒத்துக்கிட்டாங்களே, என்ன பண்றது?
இந்த பாருங்க, எனக்கு என்னமோ இது தேவையில்லாத வேலைன்னு தோணுது. ஏதோ நீங்களாம் சரின்னு சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன். நாளைக்கு ரோகிணி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணா அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன்.